Hi guys, கள்ளக்குறிச்சி டூர் சிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய டெக்னீஷியன் ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஹை வோல்டேஜ் பவர் ஆம்ப் போர்டு கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24க்குள்ளே தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே மாதிரி ஒரு தாட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒரு காமனான சர்க்யூட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கிறதா. இது கமர்ஷியல் சர்க்யூட்டு தான். இதில் என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இன்றைக்கி வாங்குறதே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விலை அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயே இருக்குது. ஒரு 30 ஒரு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம்னா அது எங்கேயே போகும். ஆனாலும் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் விரும்புகிறாங்க. பட் கேள்வி அந்த இடத்த வைக்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடுற மாதிரி எனக்கு ஒரு பவர் ஆம்ப் வேணும். ஒரு 2TR, அதாவது டிசி வோல்ட்டு ஒரு 50 வோல்ட்டு போனாலும் நம்மளுக்கு அந்த பவர் ஆம்ப் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம சர்க்யூட் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிறது வந்து டிசி வந்து பார்த்திங்கன்னா 35க்கு மேலே போகும்போது டிரைவர் ஃபுல்லாக ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிசிபிலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்கலாம் விட்டுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெக்னீஷியன்ட்ட கொடுக்குறோம்னா நம்ம ஒரு வெறித்தனமாக நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இல்லைனா நம்ம பார்த்திங்கன்னா அது ஒரு டெக்னீஷியன் கையில் கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே பாருங்கள், ஆக்சுவலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த சர்க்யூட்டுக்கு 30 35 வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கலாம். 5 சேனல் போர்டு. அதிகம் பார்த்தீங்கன்னா 35 போக தேவையில்லை. ஏன்னா ஹை கரண்ட் லோ கரண்ட் வரும்போது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டெபிலைசர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது கஸ்டமருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் 40 டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் போடலாம். ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 12 24 30 40 50 வரைக்கும் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 40 கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து டிசி வந்து பார்த்தீங்கன்னா 48 மைனஸில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, 48 ப்ளஸில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்பில் இருக்குது. ஒரு நிமிஷம் வரேன், கனெக்டிங்கில் தான் இருக்குது, கிட்ட ஆனில் தான் இருக்குது. இது லைட் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு நான் நிமித்தி காமிக்கிறேன் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த சர்க்யூட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் எல்லாமே பாருங்கள் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்டில் போட்டிருப்பேன். இந்த வேல்யூ எல்லாமே சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 சேனலோ ஒரு 2TR நீங்கள் வேணும் போது ஒரு 30 டிரான்ஸ்ஃபார்மர் போடணும் போது கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பார்த்துட்டிங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து இருந்தாலும் எனக்கு 30 வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 5 சேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா காஸ்ட் அதிகமாக சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ப்ளஸ் வோல்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டரில் மைனஸ் வோல்ட்டில் வச்சுருக்கேன். இது நம்ம எந்த அளவுக்கு வாட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சாங்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மியூட்டில் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் எனக்கு லோ வால்யூமில் இருக்கும்போது இப்போ சர்க்யூட்டு ஹீட் ஆகுமா கிடையாது. நீங்கள் சாங்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு அவுட்புட் தரீங்களோ அந்த அளவுக்கு பவர் ஆம்பு ஹீட் ஆனால் தான் பவர் ஆம்பு, ஹீட் ஆகலைன்னா அது பவர் ஆம்பே கிடையாது. நம்மளுக்கு சரியான வாட்டேஜ் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வெயிலில் வேலை செய்கிறோம்னா நம்மளுக்கு வேர்வை வரணும். வேர்வை வந்தால் தான் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியாக ஒர்க் பார்க்குறோன்னு அர்த்தம். நல்லா ஒரு ஹார்டான அது மாதிரி பவர் ஆம்பை பொறுத்தளவுக்கு அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கம்பல்சரி ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீட் ஆனாலும் வெறித்தனமாக வேலை செய்யணும். ஆக்சுவலி அந்த சர்க்யூட்டு கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்பிளிஃபையர் வேலை செய்யணும். அதுக்கு உதாரணம்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு போட்டிருப்பேன். ஆக்சுவலி இந்த சர்க்யூட்டில் நம்ம எவ்வளோ பவர், அதாவதுனா டிசி பார்த்துட்டிங்கன்னா ஹை பவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் எதாவது டேமேஜ் ஆகுதா, நான் பார்த்திங்கன்னா 65 வரைக்கும் டிசி இதில் வந்து கொடுத்து பார்த்துட்டேன். ஆக்சுவலி 50 அப்படி டேரெக்டாக அந்தாண்ட கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா வருது. ஆனால் இந்த சர்க்யூட்டு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சர்க்யூட்டு நீங்கள் டிசி வோல்ட்டு 45 வர அளவுக்கு முடிச்சிக்கிங்க. 30 டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேயானது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆம்பியர் கூடுதலாக போடுங்க. அது ஒரு பிரத்யேகமான ரிசல்ட் தரும். இது ஏன் 30 டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய நண்பர்கள் விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து 4 ஃபீட்டு பேரலல் மோனோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த 4 ஃபீட் பேரலல் மோனோ யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 30 யூஸ் பண்ணால் தான் அதில் நீங்கள் வாட்டேஜ் எடுக்க முடியும். கம்பல்சரி அதில் லோ பவர் கொடுக்கும்போது நீங்கள் வாட்டேஜ் எடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் 30 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ மார்க்கெட்டில் STK மாடல் வருது. அதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் 28 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒன்லி ஃபார் 24 நான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 24 வோல்ட்டில் ஹை ஆம்பிளிஃபையர் அதிகமான
ஒரு வீட்டுக்கு தேவையான அந்த போதுமான தாக்கத்தை தான் நம்ம ஆம்பிளிஃபை செய்கிறோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, நான் அதுக்கு 28028 ட்ரான்ஸ்ஃபார்மர் போகிறேன், இதுக்கு 24024 ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்போ வந்து ஒரு 48 வோல்ட் போகுதுன்னா இது பயாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபுல்லாக எரிஞ்சிருது, டிரான்சிஸ்டர் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படி. இப்போ இதுக்கு நீங்கள் 24 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் 35 வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 போர்டு ப்ரொடக்ஷனுக்காக எடுத்து வச்சோம். சரி, இது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் ஃப்ரீயான கொஞ்ச நாள் ரொம்ப பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் போர்டு நம்ம மேக் பண்ணி தான் தரமாக இருக்குது, அதனால் ஃப்ரீயாக இல்லை. இது ரொம்ப நாள் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிப் 41 42 அதாவது BD 140 139 இருந்த இடத்த எல்லாமே மாற்றியாச்சு. வேல்யூ ஃபுல்லாகவே சேஞ்சஸ் பண்ணியாச்சு. இங்கே டிரான்சிஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு 5 சேனல் போர்டு நீங்கள் 3030 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். 10 லீஃப் அலுமினியம் போட்டு ஹெவியாகவே ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். எல்லா நண்பர்களும் பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறாங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே கொடுக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்டும் வேணும், அது லோ பட்ஜெட்லேயும் வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த போர்டு வந்ததும் நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். இதனோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதன் மூலியமாக போய் தெரிஞ்சுக்கங்க. இது இல்லாமல் ஃபுல்லாகவே NPN டிரான்சிஸ்டரில் நம்மளுடைய கம்பெனியில் 5 சேனல் போர்டு வரப்போகுது. NPNனா ஃபுல்லாகவே 5200. அதில் வந்து நம்மளுக்கு 5 சேனல் வரப்போகுது. அதிகமாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ப்ளஸ் 5 சேனல் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 வீக்குள்ளே நம்ம நண்பர்களுக்கு அதை கொடுத்துருவேன். லோ பட்ஜெட்லேயும் ஒரு ஆம்பிளிஃபயர் ஹை வோல்ட்டில் நம்ம கொடுக்கணும் ஒரு ஆசை. அதாவது பட்ஜெட்லேயும் இருக்கணும், ஹை பவரும் இருக்கணும், ரிசல்ட்டும் இருக்கணும், கம்ப்ளைண்ட்டும் ஆகக்கூடாது. கஸ்டமரை பொறுத்தளவுக்கு இதுதான். எனக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அங்கே பார்த்தீங்கன்னா வேலையும் செய்யணும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளமும் வரக்கூடாது. இப்போ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சு நம்ம நண்பர்களுக்கு கம்பல்சரி கொடுக்கலாம். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் சேஞ்சஸில் வந்து நிறைய இருக்குது. ஆடியோவில் ப்ராப்பராகவும் போகலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் போகலாம். இப்படி சொல்லிட்டு போகலாம். ப்ராக்டிக்கலாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். ப்ராப்பராக போகும்போது அதனோட இதில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன டிரான்சிஸ்டர் எங்கே ஹீட் ஆகுது, எவ்வளோ பவர் நம்மளுக்கு கொடுக்கணும், எவ்வளோ இந்த ஒரு 2DR அலுமினியம் போடணும், இங்கே 5 சேனலுக்கு எவ்வளோ அலுமினியம் போடணும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் எடுத்து ஒரு சர்க்யூட்டை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வேலை செய்கிறது. நாளைக்கு இந்த வீடியோ போடுறேன். இதை வந்து ஃபுல்லாக மேக் பண்ணி 10 லீஃப் அலுமினியம் போட்டு நம்ம இதில் என்ன செய்திருக்கோம், நீங்கள் இதை எப்படிலாம் பயன்படுத்த முடியும். என்னுடைய டெக்னீஷியன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு எனக்கு செய்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை. கம்பல்சரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கம்பல்சரி நான் கையில் கொடுப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்ட் டெக்னீஷியன், அதாவது ஹை வோல்ட்டு லோ ப்ரைஸ், மேக்ஸிமம் ஒரு 1500 இருந்து 1500 1700 வரைக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களோட எதிர்பார்ப்பு கம்பல்சரி அதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்ம நிறைவு செய்யணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. இப்போ ஒரு 2000 ரூபா 3000 ரூபா 2500 ஒரு 5 சேனல் கொடுத்து வாங்குறதை விட ஒரு லோ பட்ஜெட்லேயும் போகும்போது அங்கே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதான் அந்த தறிப்பற்றைக்கு ரொம்ப லாங் போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வோல்டேஜை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு போடணும். வீட்டு செட்டுகளுக்கு 24 போதும். இந்த பட்டறைகள், பஸ் ஆடியோ, ரெண்டாவது இப்போ பஸ் ஆடியோக்கெலாம் இப்போ டிரான்சிஸ்டர் ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கெலாம் ஒரு 28028 ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த இது 5 சேனல் போர்டு இது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 3030 வரைக்கும் அவங்க இன்வெர்ட்டர் பஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதிகம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு வேணும். எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும், அங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களோட எதிர்பார்ப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போவோம். அடுத்து ஒரு வீடியோ பண்ணுறேன். அதாவது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய V.9 BT. இந்த BTயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னீஷியனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து அது வந்து அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. இது கம்பல்சரி நாளைக்கு போர்டு மேக் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப வந்திருக்கு. DC வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 62 -62 இருக்குது, பார்த்தீங்கன்னா +62 இருக்குது. இப்போ இந்த மாதிரி கரண்ட்டு இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் ஆம்புக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகக்கூடியது ஒரு இது. இப்போ நீங்கள் ஸ்டெபிலைசர் பயன்படுத்தும் போது நீங்கள் கரெக்டான ஒரு வோல்ட்டை எடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பவர் கட் ஆஃப் ஆகிட்டு வந்ததும் DC வோல்ட்டு 62 வந்தது, இப்போ 56 இருக்குது. இப்போ இன்னும் நேராக அந்த ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய மோட்டார்கள் பயன்படுத்த நம்மளுக்கு சப்ளை குறைஞ்சிக்கிட்டே வரும், டவுன் ஆகிட்டே வரும். இதுதான் நம்மள நண்பர்களுக்கு சொல்லக்கூடியது. இப்போ நான் இதுக்கு இந்த சர்க்யூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டவுன் ஆகிட்டே வருது பாருங்கள். ஆக்சுவலி நிறைய நண்பர்களுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த பவர் ஆம்பில் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனை, ஹோம் ஆம்பிளிஃபயர்னால் ஒரு நடுத்தரமான சர்க்யூட். இப்போ ஏன் ஒரு சில நண்பர்களை ஸ்டெபிலைசர் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு பவர் ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு DC வந்து 35 அதாவது 24லேருந்து ஒரு 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நடுத்தரமான வோல்ட்டு தான் நம்ம செட் பண்ணணும்.
இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மேனுஃபேக்சர் எங்கள் டிசி வந்து 45க்கு மேலே போகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வோல்ட் வரைக்கும் போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 70 வோல்ட் வரைக்குமே வெறித்தனமாக கொடுத்துட்டேன். ஆக்சுவலி அதை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பயாஸ் செக்ஷன் ஏதாவது டிரைவர் செக்ஷன் கம்ப்ளைண்ட் ஆகுதான்னு செக் பண்ணியாச்சு. ஆனாலும் அந்த சர்க்யூட் கம்பல்சரி லைஃப் வரணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 45 வரைக்கும் கரெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு நின்று வரும்போது அப்போ ஒரு 50/50 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 80 வோல்ட் வரைக்கும் போகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றத நம்ம நண்பர்கள் கற்றுக்குங்க. ஏன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமல் பயன்படுத்துகிறவங்களுக்கு லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி ஆம்பிளிஃபையர் செய்து கொடுங்க. ஸ்பெஷலி இப்போ பார்த்துட்டிங்கன்னா கரண்ட்டு நின்று வந்த பிறகு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத இந்த மீட்டரில் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது டிசி நம்மளுக்கு டூயல் பவர் சப்ளையில் என்ன நம்மளுக்கு சப்ளை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வீடியோ நான் பேச அங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பார்த்தீங்கன்னா மியூட்டில் தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே டிவிலையும் மியூட்டில் தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணுற மறுபடியும் இப்போ சாங்ஸ் ஓடும்போது என்ன நடக்குது இதுதான் நம்ம நண்பர்களுக்கு புரிதல். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்யூட்டை நாளைக்கு இதை வீடியோ போடுறேன், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு யூனிவர்சல் சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தடுக்கு கொண்டு போயிட்டேன். பயாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி ஒரு 2TRல நீங்கள் 35/035 வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி 30/030 யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸ்டெபிலைசர் பயன்படுத்துகிறவங்க தாராளமாக 35/035 இல்லைங்க 40/040 டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். என்னுடைய ரெக்கமெண்ட். நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.